Hello students, last video la barriers of communication பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு நம்ம வீடியோல improving communication effectiveness எப்படி ஒரு கம்யூனிகேஷனை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், எஃபெக்டிவாக வந்து கொண்டு போகணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். Okay, the barriers to effective communication exist in all organizations to a greater or lesser degree. Organization keep on developing effective communication should adopt suitable measures to overcome the barriers and improve communication effectiveness. ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம்னா கம்யூனிகேஷன் அப்படின்னு கொண்டு போகும்போது கண்டிப்பாக நிறைகள் இருக்கும் பொழுது அந்த இடத்துல குறைகளும் இருக்க தான் செய்யும், சில தடைகளும் இருக்க தான் செய்யும். அந்த தடைகளை எல்லாம் முறியடிச்சிட்டு எப்படி அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணி கம்யூனிகேஷனை எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு கம்யூனிகேஷனை வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதற்கான மெஷர்ஸை வந்து ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும். எஃபெக்டிவான ஒரு கம்யூனிகேஷனுக்கான சூட்டபிள் மெஷர்ஸ், அதே போல் தடைகளை வந்து ஓவர் கம் பண்ணி கொண்டு வர்றது, அதே போல் கம்யூனிகேஷனை வந்து எப்படி இன்னும் எஃபெக்டிவாக இம்ப்ரூவ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனுடைய கடமையாக வந்து இருக்குது. இதில் சம் ஆஃப் த மெஷர்ஸ் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் இவங்க எடுக்கலாம் கம்யூனிகேஷனை இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கிளாரிஃபை த ஐடியாஸ் பிஃபோர் கம்யூனிகேஷன். ஓகே, இப்போ வந்து மேனேஜர் வந்து சபார்டினேட்ஸ்க்கு வந்து சுப்பீரியர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை அவர் வந்து கம்யூனிகேட் பண்ணணும். ஓகேவா? அப்படி இருக்கும் பொழுது கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை பற்றின விஷயங்களை வந்து தெளிவாக புரிஞ்சிக்கணும். ஓகேவா? அந்த விஷயத்தை பற்றின இன்ஃபர்மேஷனை பற்றின கிளியர் ஆன ஐடியா வந்து அவருக்கு இருக்கணும். என்ன டவுட்ஸ் வந்து அந்த இன்ஃபர்மேஷனுக்கு ரிலேட்டடாக வந்து சபார்டினேட்ஸ் கேட்டாலும் அதை சொல்லக்கூடிய லெவலுக்கு அவர் அந்த இன்ஃபர்மேஷனை அவர் அனலைஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அதாவது இப்போ ஒரு விஷயத்தை அவர் கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னா அவர் என்ன விஷயம் வந்து சொல்ல போகிறாரு அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து அது ஒரு கட்டமைப்பாக வந்து எப்படியெல்லாம் வந்து அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்றத முதல்லையே அனலைஸ் பண்ணி வைக்கணும். அதே போல் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ஓகேவா? மெசேஜை வந்து என்ன கன்வே பண்ணுறாங்களோ அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். வித் கரெக்டான எக்ஸாம்பிளோடு அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அவங்களால புரிஞ்சிக்க முடியும். இதுதான் வந்து கிளாரிஃபை த ஐடியாஸ் பிஃபோர் கம்யூனிகேஷன். ஒரு கம்யூனிகேஷனை சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை பற்றின ஐடியாஸில் கிளியராக இருக்கணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட் மெஷர். The problem to be communicated to subordinate should be clear in all its perspective to the executive himself. The entire problem should be studied in depth, analyzed and stated in such a manner that is clearly conveyed to subordinates. ஸோ ஒரு ப்ராப்ளத்தை வந்து கம்யூனிகேட் பண்ணுற சபார்டினேட்ஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை சொல்லக்கூடிய அந்த ஹையர் அஃபிஷியல் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பர்செப்ஷனில் எப்படி அதை வந்து கன்வே பண்ணுறது அப்படின்றத அந்த விஷயத்தை அவர் அனலைஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ என்ன மாதிரியான விஷயத்த நம்ம சொல்ல போகிறோம், இன்டெப்த் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதை அனலைஸ் பண்ணி அதை சரியான முறையில் கிளியராக சபார்டினேட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேட் அக்கார்டிங் டு த நீட்ஸ் ஆஃப் ரிசீவர். ஓகேவா? நீட்ஸ் ஆஃப் தி ரிசீவர். இப்போ வந்து ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரிசீவர் வந்து எப்பேற்பட்டவங்க, இப்போ சபார்டினேட்ஸோ இல்லை வந்து ஒர்க்கர்ஸோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கு நம்ம சொல்கிற விஷயம் புரியுமா, இல்லை சொல்கிற மாதிரி எப்படி நம்ம வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு கன்வே பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்க அதாவது விஷயத்தை சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ இப்போ கம்யூனிகேட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு யார் வந்து அந்த விஷயத்தை ஐடென்டிஃபை த ரிசீவர், யார் அந்த விஷயத்தை ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். என்ன மாதிரி ரோலில் இருக்காங்க, என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்குது, இல்லை வந்து ஆல்ரெடி இந்த விஷயத்தை பற்றின நாலேஜ் அவங்களுக்கு இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்தை
சொல்கிறதுக்கு முன்னாடி. அதே போல் என்ன விஷயத்துக்காக நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம சொல்கிறோம், ஓகேவா? ஸோ அதே போல் ரிசீவர் வந்து இந்த இது இது என்ன அதனால் என்ன ஒர்க் அவர் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு அவர் வந்து கம்யூனிகேட் பண்ண வேண்டியது வந்து புரிஞ்சுக்கணும். அண்ட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ், என்ன மாதிரியான லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம், அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் அவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஓகேவா? அதே போல் எப்படி நம்ம வந்து கன்வே பண்ண போகிறோம், கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்று இமெயில் மூலமாக சொல்லலாம், இல்லை ஃபோன் கால் மூலமா சொல்லலாம், இல்லை ஃபேஸ் டு ஃபேஸ் கூட நம்ம வந்து சொல்லலாம், இல்லை வந்து ஒரு விசுவல் ப்ரெசன்டேஷன் மாதிரி வந்து ஒரு பவர் பாயிண்ட் மாதிரி போட்டோ, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து பிக்சரைஸ் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு விஷயத்தை வந்து கன்வே பண்ணலாம். எப்படிப்பட்ட ரிசீவர் வந்து இருக்காங்க, எப்படிப்பட்ட பர்சன்ஸ்க்கு நம்ம விஷயத்தை கன்வே பண்ணுறோம் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ப நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். இதுதான் செகண்ட் பாயிண்ட். The level of understanding of receiver should be crystal clear to the communicator. Manager should adjust his communication according to the education and understanding levels of the subordinates. ஸோ ரிசீவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அவங்களால புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத கிளியராக ஃபஸ்ட்டு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். அண்ட் மேனேஜர் வந்து அவங்களுடைய எஜுகேஷன் லெவல், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அவங்க என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணுறாங்க, என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ அவங்களுடைய எஜுகேஷன் லெவல் என்ன, அவங்க எப்படி அதை புரிஞ்சுக்குவாங்க, இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க விஷயத்த கம்யூனிகேட் பண்ணணும். அடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்சல்ட் அதர்ஸ் பிஃபோர் கம்யூனிகேட்டிங். ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்துக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுக்கு ரிலேட்டடான ஐடியாஸோ ஒப்பீனியன்ஸோ சஜஷன்ஸையோ வந்து முதல்லையே வந்து வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து சொல்லலாம், ஓகேவா? இப்போ சப்போஸ் வந்து இப்போ கேன்டீனில் சம் இதில் கம்பெனியில் வந்து கேன்டீனில் சம் ஃபுட் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லை வந்து வெல்ஃபேர், அதாவது ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கான நலன்கள் என்னென்னலாம் விஷயங்கள்லாம் தேவைப்படுது அதை பற்றின ஒரு மீட்டிங் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா முதல்லையே வந்து ஒர்க்கர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, இல்லை வந்து அவங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவைப்படுது, இல்லை அவங்களோட ஐடியாஸ் என்ன, இந்த மாதிரி முதல்லையே அவங்கக்கிட்ட வந்து நம்ம இந்த விஷயத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஐடியாஸை முதல்லையே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். அப்போது ஈஸியாக வந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ பிஃபோர் ஆக்சுவலி கம்யூனிகேட்டிங் த மெசேஜ் இட் இஸ் பெட்டர் டு இன்வால்வ் அதர்ஸ் இன் டெவலப்பிங் எ பிளான் ஃபார் கம்யூனிகேஷன். பார்ட்டிசிபேஷன் அண்ட் இன்வால்மெண்ட் ஆஃப் சபார்டினேட்ஸ் மே ஹெல்ப் டு கெயின் ரெடி அக்செப்டன்ஸ் அண்ட் வில்லிங் கோஆப்ரேஷன் ஆஃப் சபார்டினேட்ஸ். ஓகே, இப்போ வந்து பிஃபோர் கம்யூனிகேஷன் வந்து ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த சபார்டினேட்ஸை வந்து பார்த்திங்கன்னா இன்வால்வ் பண்ண வைக்கணும், ஓகேவா? அவங்கள வந்து அந்த கம்யூனிகேஷனில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்களோட ஐடியாஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன், சபார்டினேட்ஸினுடைய பார்ட்டிசிபேஷன் அண்ட் இன்வால்வ்மெண்ட், இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயத்த ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா? அவங்கக்கிட்ட இருந்தே விஷயத்தை வாங்கி நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஈஸியாக அக்செப்டும் பண்ணுவாங்க, அதே போல் கோஆப்ரேட்டும் பண்ணுவாங்க, ஓகேவா? இது தேர்ட் பாயிண்ட். அடுத்தது பி அவேர் ஆஃப் லாங்குவேஜஸ், டோன் அண்ட் கண்டென்ட் ஆஃப் மெசேஜ். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம ஒரு விஷயம் கம்யூனிகேட் பண்ணுறோன்னா அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜில் இருக்கணும். அதே போல் தொனி, நம்ம சொல்கிற டோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்வேயிங்காக இருக்கணும், ஒரு அதிகாரப்பூர்வமாக அப்படின்னு இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான ஒரு கம்யூனிகேஷனில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உள்ள ஒரு கம்யூனிகேஷனாக நம்ம வந்து விஷயத்தை வந்து போய் ஒர்க்கர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். த கண்டென்ட்ஸ் ஆஃப் த மெசேஜ், டோன், லாங்குவேஜ் யூஸ்ட், மேனர் இன் விச் த மெசேஜ் இஸ் டு பி கம்யூனிகேட்டட் ஆர் த இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது அந்த விஷயத்தை வந்து எந்த மாதிரியான ஒரு ரிசீவருக்கு நம்ம இன்ஃபர்மேஷனை கொண்டு போகிறோம், இப்போ வந்து அந்த லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும், ஓகேவா? அதே போலயே நம்ம சொல்லக்கூடிய தோரணை இருக்கு இல்லையா, டோன், நம்ம வாய்ஸ் மாடுலேஷன், இதுவும் வந்து இங்கே நம்ம வந்து கவனம் செலுத்தணும். இதில் கம்யூனிகேஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது அப்படின்னு சொல்கிறாங்க.
The language used should be understandable to the receiver and should not offend the sentiments of listeners. ஸோ நாம் பேசக்கூடிய லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புரியக்கூடிய விஷயத்தில் இருக்கணும். எந்த விதத்துலையுமே வந்து சென்டிமெண்ட்லாம் வந்து என்னடா நமக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னே புரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை நம்ம வந்து க்ரியேட் பண்ணக்கூடாது. The message should be stimulating to evoke response from listeners. நம்ம ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லிசன் பண்ணக்கூடிய அந்த லிசனர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்கள வந்து அதற்கான ஒரு எதிர்வினை மீன்ஸ் அவங்களும் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்கு சரியான லாங்குவேஜ் வந்து லாங்குவேஜ்லேயும் சரியான டோன்லேயும் சரியான ஆட்டிடியூட்லேயும் அந்த கம்யூனிகேஷன் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, கன்வே திங்ஸ் ஆஃப் ஹெல்ப் அண்ட் வேல்யூ டு லிசனர்ஸ். While conveying message to others, it is better to know the interest and need of the people with whom you are communicating. ஒரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கக்கூடிய அந்த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்னா அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணணும், முதலியே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இஃப் த மெசேஜ் ரிலேட்ஸ் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி டு சச் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நீட்ஸ், இட் சர்டன்லி எவோக்ஸ் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் கம்யூனிகேட். இப்போ சப்போஸ் சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தேவையையும் இல்லை வந்து அவங்களுடைய விருப்பங்களையும் வந்து சொல்லக்கூடிய விஷயமாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அதுக்கான ரெஸ்பாண்ட் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதற்கான ரெஸ்பாண்ட் இப்போ வந்து ஒரு உங்களுக்கு வந்து இப்போ நல்லா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான இன்சென்டிவ்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கலாம். எங்களுக்கு போனஸ் கொடுங்க, இல்லை எங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கொடுங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு கேஷ் அவார்ட் மாதிரி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, இல்லை வந்து ஒரு கேன்டீனில் உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான வசதிகள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுடைய தேவைகள் எல்லாம் முதலே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அது ரிலேட்டடாக சில விஷயங்களை நம்ம பேசும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் இன்ட்ரெஸ்டாக வந்து அதுக்காக ஒரு ரெஸ்பாண்ட் வந்து அவங்க பண்ணுவாங்க. நம்ம அவங்களுக்கு வேல்யூ பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதற்கான ரெஸ்பாண்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, என்ஷோர் ப்ராப்பர் ஃபீட்பேக். த கம்யூனிகேட்டர் மே என்ஷோர் த சக்ஸஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பை ஆஸ்கிங் கொஷின்ஸ் ரிகார்டிங் த மெசேஜ் கன்வேட். இப்போ சப்போஸ் நான் ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து நான் வந்து கொஷின் கேட்கணும். நான் சொன்ன விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா, இல்லை உங்களுடைய அபிப்பிராயங்களை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற அந்த ஃபீட்பேக்கை வந்து எடுக்கணும். த ரிசீவர் ஆஃப் கம்யூனிகேஷன் மே ஆல்சோ பி என்கரேஜ் டு ரெஸ்பாண்ட் டு கம்யூனிகேஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுடைய ஃபீட்பேக், அவங்க கருத்துக்களை கேட்கும்பொழுது அவங்களாம் வந்து இன்ட்ரெஸ்டாக வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. த கம்யூனிகேஷன் ப்ராசஸ் மே பி இம்ப்ரூவ்டு பை த ஃபீட்பேக் ரிசீவ்ட் டு மேக் இட் மோர் ரெஸ்பான்சிவ். ஸோ இந்த ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி வந்து ஓகே நம்ம சொன்ன விஷயம் கரெக்டாக கொண்டு போய் சேருதா, இல்லை நம்மளுடைய கம்யூனிகேஷன் ப்ராசஸில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுத்தணுமா, இன்னும் வந்து ரெஸ்பான்சிவாக எப்படி வந்து கன்வே பண்ணுறது எப்படின்ற ஒரு ஐடியாவை வந்து இந்த ஃபீட்பேக் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, கம்யூனிகேட் ஃபார் ப்ரெசன்ட் ஆஸ் வெல் ஆஸ் ஃபியூச்சர். Generally, communication is needed to meet the existing commitments to maintain consistency. The communication should aim to future goals of enterprise also. ஓகே, இப்போ வந்து ஒரு ஹைரார்கி லெவல் கிட்டேருந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகி ஓகே நம்ம வந்து இந்த மந்த் வந்து நம்ம டார்கெட் வந்து இவ்வளோ யூனிட்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும், இல்லை இவ்வளோ கார்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க, கம்யூனிகேட் பண்ணுறாங்க, மீட்டிங் வச்சு கம்யூனிகேட் பண்ணுறாங்க, இல்லை வந்து மெயில் மூலிமா அனுப்புகிறாங்க அப்படின்னா அது வந்து எக்ஸிஸ்டிங் கமிட்மெண்ட், இப்போ இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்டாக இருந்தாலும் கூட அது ஆட்டோமேட்டிக்காக எது சக்ஸஸ்ஃபுல்லாகும், ஃப்யூச்சர் ஆஃப் த ஆர்கனைசேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு தான் வந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து இருக்குது. ஸோ ஒரு கம்யூனிகேஷன் வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு மட்டும் இல்லாமல் அது ஃப்யூச்சரையும் வந்து ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கிறதுனால அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கணும், கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது ஃபாலோ அப் கம்யூனிகேஷன்ஸ். தேர் ஷுட் பி ரெகுலர் ஃபாலோ அப் அண்ட் ரிவ்யூ ஆன் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் டு சபார்டினேட்ஸ். இப்போ சப்போஸ் வந்து ஒர்க்கர்ஸை வந்து நம்ம இவ்வளோ யூனிட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம், அதுக்கு இத்தனை பேர் வந்து ஒர்க் பண்ணணும், இத்தனை ஷிஃப்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு கவனம் இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ அப் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம சொன்ன மாதிரி ஸ்டாஃப்ஸ் அந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணுறாங்களா, ஷிஃப்ட்ஸில் வந்து சொன்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்களா, எவ்வளோ யூனிட்ஸ் ஒரு ஒரு ஷிஃப்ட்லேயும் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ அப் பண்ணுவாங்க. சச் ஃபாலோ அப் மெஷர்ஸ் ஹெல்ப் இன் ரிமூவிங் ஹர்டில்ஸ் இஃப் எனி இன் இம்ப்ளிமெண்டிங் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அந்த ஃபாலோ அப் என்ன ஆகும் அப்படின்னா, சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கப்படுதா அப்படின்றத வந்து நம்ம வந்து ஈஸியாக கண்காணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பி எ குட் லிசனர். ஆல்வேஸ் பி எ குட் லிசனர். இது வந்து பொதுவான விஷயம் இது. ஓகேவா? எப்போவுமே ஒரு விஷயத்தை வந்து நம்ம கேட்குறோம் அப்படின்னா நம்ம வந்து அதை முழுமையாக ஆத்மார்த்தமாக அந்த விஷயத்தை நம்ம வந்து லிசன் பண்ணணும். நிறைய விஷயங்கள் வந்து பேசக்கூடாது, நிறைய விஷயங்கள் வந்து லிசன் பண்ணணும். லிசன் பண்ணால் நமக்குள்ள நிறைய ஐடியாஸையும் நிறைய சஜஷன்ஸையும் ஒப்பீனியன்ஸையும் அது வந்து க்ரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ எப்போவுமே நம்ம வந்து ஒரு நல்ல லிசனராக இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து கேட்டுக்கணும். அப்போது தத்துவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை நெறிமுறைகளாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கேட்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப் ஸ்டைல்லையும் வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். ஒரு ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பி எ குட் லிசனர். மேனேஜர் ஷுட் பி எ குட் லிசனர். Patient and attentive listening solves a half of the problems. Manager should also give indications of their interest in listening to the subordinates. ஒரு மேனேஜராக இருக்கிறாரு அப்படின்றதுக்காக அவருடைய பொசிஷனுக்காக அவர் வந்து ஈகோயிஸ்டிக்காக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவரும் ஒரு குட் லிசனராக இருக்கணும். மேனேஜர் ஏன் குட் லிசனராக இருக்கணும் அப்படின்னா, மேனேஜர் யாரோட ஒர்க்கில் பேஸ் பண்ணி இருக்கு, ஒர்க்கர்ஸை ஒர்க் பண்ண வைக்கணும். அந்த ஒர்க்கர்ஸை ஒர்க் பண்ண வைக்கணும்னா அவங்களுக்கு என்ன நீட் இருக்குது, அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்கக்கிட்ட இருந்த ஐடியாஸையும் சஜஷன்ஸையும் ஒப்பீனியன்ஸையும் வந்து அவர் கிராஸ் பண்ணணும். அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அவர் ஃபஸ்ட்டு லிசன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ லிசன் பண்ணும்பொழுது பாதி பிரச்சனை தீர்ந்துடும். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அப்போது மேனேஜர் ஷுட் ஆல்சோ கிவ் இண்டிகேஷன்ஸ் ஆஃப் தர் இன்ட்ரெஸ்ட் இன் லிசனிங் தர் சபார்டினேட்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், சபார்டினேட்ஸினுடைய வேல்யூ பண்ணணும். அவங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் வந்து அவங்க வந்து வேல்யூ பண்ணணும். வேல்யூ பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளம்ஸ் அந்த இடத்துல வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷனில் சில தடைகளை தாண்டி இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இதோட இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.